ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக தியரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி லைவாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே பாருங்களேன், ஃபுல்லாகவே பிளட்டடாக தான் இருக்குது. எல்லாமே லாஸில் தான் போய்கிட்டுருக்கு. இதுதான் நிஃப்டி 50, அதுதான் சென்செக்ஸ். நமக்கு இதெல்லாம் தெரியும். ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே 1.80% டவுன் ஆகியிருக்கு. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்களேன், எல்லாமே நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் மார்க்கெட் ஆல்ரெடி இன்றைக்கி டவுனில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50 தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே ஃபால் ஆகியிருக்கு, நிஃப்டி 50யும். ஸோ யாரெல்லாம் கீழே ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டு வாங்கியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு லாபமாக இருந்திருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரூல் பண்ணுற ரெண்டே விஷயம் கால், புட்டு தான். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியலனா மறக்காமல் முதல்ல ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான தியரியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த லைவ் ட்ரேடிங்கை பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் டீப்பாக புரியும். இந்த நிஃப்டி 50 தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் இருக்குல்ல, இது எல்லாமே கால், அதாவது மேலே ஏறும் அப்படின்னு சொல்கிறது. இது ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே புட்டு. ஸோ நம்ம எதை வேணாலும் கர்சரில் வச்சு அங்கே போய்ட்டு நம்ம கால் ஆப்ஷனோ அல்லது புட் ஆப்ஷனோ நம்ம பை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன், மறக்காமல் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த எக்ஸ்பைரி டேட். ஃபர்ஸ்ட் 6th March, இன் 6 days எக்ஸ்பயர் ஆக போகுது. நெக்ஸ்ட் 11th March, 13 days எக்ஸ்பயர் ஆக போகுது. அப்புறம் 3 weeks எக்ஸ்பயர் ஆக போகுது, 4 weeks எக்ஸ்பயர் ஆக போகுது. நிறைய டேஸ் இருக்கும். ஸோ நம்ம ப்ரீமியம் அமௌண்ட் அப்படின்றத பே பண்ணிவிட்டு தென் நம்ம அந்த ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி இந்த 6 days எக்ஸ்பயர் ஆகக்கூடியதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 22,123 இருக்குது. இது மேலே கீழே வந்துகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட் ரன் ஆகச்சில. இங்கே பிளாக்காக இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல தான் அது ரிவால்வ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே போகும், இதை விட அதிகமாக பர்சன்டேஜ் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் ஆப்ஷன் வாங்கணும். கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா அது மேலே போச்சுன்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லை இதை விட இன்னும் கீழே தான் இன்றைக்கி இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் வாங்கினா நான் புட் ஆப்ஷனை பை பண்ணணும். ஸோ அங்கே நீங்கள் கர்சர் அங்கே வச்சாலே ரைட் சைட்லேயும் பை செல்னு காட்டும், லெஃப்ட் சைட்லேயும் பை செல்னு காட்டும். ஸோ நான் இப்போது புட் ஆப்ஷன் தான் வாங்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அப்படின்ற ஸ்பேஸில் 75 இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு லாட் வாங்கணும். ஒரு லாட் 75 தான் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு மினிமம் மார்ஜின் ப்ரைஸ்னு பார்க்கச்சில் 8,000 9,000 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் அதிகமாகிட்டு இருக்கு, கம்மியாகிட்டு இருக்குன்றதுனால அது அப்படியே ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னதுன்னா, ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் 118.7. சரியா? ஸோ நீங்கள் வாங்கச்சில லிமிட் போட்டு வாங்கலாம். அண்ட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டே ஆகணும். பிகாஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இல்லைனா எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தாலும் கண்டிப்பாக தே கேன் ஃபேஸ் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸை நம்ம போட்டுட்டோன்னா பெரிய லாஸ்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம். லிமிட் போட்டு ஸ்டாப் லாஸையும் நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பை பண்ணலாம். இங்கே நீங்கள் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டாக தான் வாங்க முடியும். ஸோ ஒரு லாட்னா 75, 2 லாட்னா 150. நம்ம தோன்ற மாதிரிலாம் வாங்க முடியாது. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது நிஃப்டி 50 6th March எக்ஸ்பயர் ஆகுது. நம்ம பை பண்ணியிருக்க ப்ரீமியம் இந்த 6 days, அதாவது 6th March எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம டிசைட் பண்ணியிருக்கணும். இப்போ இது மேலே போகுமா, நிஃப்டி 50 மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்றத நம்ம இது பண்ணிவிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு மேலே போகும்னு நினச்சிங்கன்னா கால் வாங்கணும், கீழே வரும்னு நினச்சிங்கன்னா புட்டு வாங்கணும். சரியா? அண்ட் இதையும் தாண்டி அட்வான்ஸ்டு போட்டோன்னா இந்த ப்ரைஸ் வந்தால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் போடுறது, அல்லது மார்க்கெட் ப்ரைஸுக்கே அட் த சேம் டைம் வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய நம்ம அட்வான்ஸ்டாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கோட மார்க்கெட்டை பாருங்களேன். ஸோ இன்றைக்கி காலையில் பை பண்ணவங்க அல்லது நேற்று பை பண்ணவங்க எல்லோரும் ஸோ கண்டிப்பாக புட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெருசாக, அதாவது நியர்லி 400% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அது அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறது என்னதான் இருக்கும், கீழே ஃபால் ஆகும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபால் ஆகியிருக்கு. அதாவது 400% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது நார்மலாக நம்ம ஒரு 1 year நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ 400%லாம் வர்றது ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். 1 year 5 year
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரிட்டர்ன் வந்திருக்கும். இதே யாரெல்லாம் கால் ஆப்ஷன்ஸ் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் 80% லாஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லாஸ் ஆனதுனால உங்களுக்கு 1,500 மட்டும்தான் கிடச்சிருக்கும். மீதி உங்கள்கிட்ட இருக்கிறது வெறும் 1,500 தான் இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ தூரம் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமோ அதே மாதிரி அவ்வளோ தூரம் நம்மளால் லாஸும் பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ரிவார்டு அப்படின்றது அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இங்கே ரிவார்டு அதிகமாக இருக்கிறதுனால ரிஸ்க்கும் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் மினிமம் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மினிமம் ஒரு 10,000 வச்சு நீங்கள் 1,00,000 வரைக்குமே நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 1,00,000 வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அதே 10,000 வச்சு நீங்கள் 8,500 லாஸும் பண்ணியிருக்கலாம். ஸோ கம்மி அமௌண்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு பெரிய லாஸ் தெரியாது, ப்ராஃபிட்டும் பெருசாக வந்திருக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா நமக்கு லாஸ் அப்படின்றதே பெருசாக இருக்கும். ஸோ we cannot withstand. நிறைய டேஸில் எக்ஸ்பயர் ஆகிறது இருக்குது. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 11 டேஸில் 13 டேஸில் எக்ஸ்பயர் ஆகிறது நீங்கள் எடுத்திங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம 6 டேஸ் எடுத்துருக்கிறதுனால இதோட ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ டேஸ் வந்து அதிகமாக இருக்க நமக்கு ப்ரீமியம் அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போவே நம்ம ப்ரையராகவே ப்ரெடிக்ட் பண்ணணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 400% மேலே ஆகியிருக்கு. பிகாஸ் அது வந்து புட் ஆப்ஷனில் 400% நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டீப்பாக பார்க்கணுன்னா நம்ம சார்ட்லேயும் போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரியா? ஸோ சார்ட்டில் போய்ட்டு எந்த இதுலேருந்து ஃபால் ஆகியிருக்கு, எந்த இடத்துல வாங்கியதான் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஆப்வியஸாக மார்க்கெட் வந்து டவுனாக இருக்குது. ஸோ இந்த டைமில் புட் ஆப்ஷன் தான் வாங்குறவங்க காட்டில் கண்டிப்பாக மழையாக தான் இருக்கும். கால் ஆப்ஷன் வாங்குறவங்க பாவம். ஸோ ஆனாலும் ஒரு சில நிறைய க்ரீன் கேண்டில்ஸும் இருக்குது. ரெட் கேண்டில்ஸ்னால் கீழே போகிறது, க்ரீன் கேண்டில்ஸ்னால் மேலே போகிறது. அதையும் தாண்டி ஒரு சில இடத்துல க்ரீன் கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்பி புட் ஆப்ஷன் போட்டுட்டு அதுலேயும் லாஸ் வரவங்களும் இருக்காங்க நிறைய பேர். ஸோ நம்ம எதுனாலும் பார்த்து டீப்பாக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணணும். ஸோ நான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் நீங்களே. ஸோ இதில் எப்படி வந்து ஃபுல்லாக ஃபால் ஆகிட்டே இருந்திருக்கு ரெட் கேண்டில்ஸில். அப்புறம் சடனாக ஒரு 21 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் வரைக்கும் மேலே போயிருக்கு. சரியா? இது வந்து பீனா புட்டுன்னு அர்த்தம். புட்டுனா மேலே போயிருக்கு அப்படின்னா கீழே ஃபால் ஆகியிருக்கு. அதனால் நமக்கு அது ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ப்ராஃபிட் கேண்டில் தான் க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ நம்ம கால் ஆப்ஷன் எப்படி பை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு கால் தான் பை பண்ணுறேன். கால்னால் CEன்னு இருக்கும். ஸோ அதுலேயும் இதே தான் சேம் குவான்டிட்டி. ஒரு லாட் வாங்கினா இவ்வளோ, அதோட ப்ரீமியம் ப்ரைஸ் இது, அதோட எக்ஸ்பைரி டேட் 6th மார்ச்னு சொல்லிட்டு அதே தான் அட்வான்ஸ்டாக இதுவும் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளாவே லிமிட்டும் போட்டுக்கலாம். இந்த ப்ரைஸ் வந்தால் தான் வாங்கணும், ஆர்எல்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ்க்கே வாங்கிடலாம் அப்படின்னும் நம்ம முன்கூட்டியே நம்ம இது பண்ணிடலாம். கால் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற இன்னும் அதிகமாக ப்ரைஸ் போகிற டைமில் விற்றுந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதே புட் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா அதிகமாக இருக்கச்சில் வாங்கிட்டு கம்மியாக இருக்கச்சில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆனாலும் சரி, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல ட்ரேடர் ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணுவாங்க. பட் அதுக்கு நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நாலேஜும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.